திருப்பூரில் காணாமல் போன டெய்லர் 4 நாட்களுக்கு பின்னர் காட்டுப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். திருமண பந்தத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்ததில் நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அருள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் தர்மா. இவருக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஸ்வரி என்பவருடன் திருமணமானது. இந்த தம்பதிக்கு 5 வயதில் மகன் உள்ளார். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த விக்னேஷ் தர்மாவின் செல்போன் அண்மையில் பழுதாகியுள்ளது. இதனால் தனது மனைவி ராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி வந்துள்ளார். நேரம் கெட்ட நேரம் அந்த செல்போனுக்கு அடிக்கடி வெவ்வேறு எண்களிலிருந்து அழைப்புகள் வந்துள்ளன. அது திருப்பூரில் உள்ள தனியார் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றிய கோபிநாத் என்பது தெரிய வந்தது. அத்துடன் ராஜேஸ்வரியும் கோபிநாத்தும் முறை தவறிய உறவில் இருந்ததை விக்னேஷ் கண்டுபிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி கோபிநாத்தை பல்லடம் அருகே தனியாக அழைத்து விக்னேஷ் பேசியுள்ளார். அப்போது தனது மனைவியிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் கோபிநாத்தை கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் அருகில் கிடந்த கயிறை எடுத்து கோபிநாத்தின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதனிடையே கோபிநாத்தின் மனைவி சத்யபாமா தனது கணவனை காணவில்லை என்று திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோபிநாத்தை தேடி வந்தனர். அதை அறிந்து கொண்ட விக்னேஷ் தர்மா வழக்கறிஞர் மூலம் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்லடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கோபிநாத்தின் உடலை கைப்பற்றினர். தொடர்ந்து விக்னேஷ் தர்மாவை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறை தவறிய உறவால் டெய்லரை பெண்ணின் கணவர் அடித்து கொலை செய்த சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது.